अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே வாரந்தோறும் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த வாராந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே ரமலானின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய கிருபையினால் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதம், அதை நாம் அடைய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன் கேட்டீங்கன்னா, சென்ற வருடம் ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ சகோதர சகோதரிகள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அடுத்த வருடம் ரமலான்ல நாம் இருப்போமா என்பது நிச்சயம் கிடையாது. ஏன் வர ரமலான்லயே இருப்போமாங்கிறது யாருக்கும் நிச்சயம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை அதுதான், ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்வு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சில பேருடைய மரணங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை ஏற்படுத்துகிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர், கொள்கை சகோதரர் மாரடைப்புல இறந்து போறாங்க. இறப்பதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நோன்புனா என்ன, நோன்பு குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான், ரமலான்ல நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்ற ஒரு தாவா சிந்தனையோடு செய்தியை பதிவிடுறாரு. மௌத்தாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு அவர் மௌத்து, ரமலான கூட அடையல. இதுதான் மனித வாழ்க்கை. நாம் அல்லாஹ்ட்ட துவா செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பாக்கியம்? முதல்ல அதை வழங்கணும். முதல்ல
சும்மா போற போக்கில் புனிதம் பாக்கியம் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. ரமலானுடைய தாத்பரியம் என்ன, நோன்புடைய முக்கியத்துவம் என்ன, நோன்பு அல்லாஹ் எதற்கு கடமையாக்கி இருக்கிறான், அதுல அல்லாஹ் எதெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறான், எதற்காக இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான் என்பதையெல்லாம் நாம் உணர்வுபூர்வமாக உணர்ந்தோம் என்று சொன்னால்தான் அந்த ரமலானுடைய உண்மையான வெயிட் நமக்கு புரியும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? லையு நஜ்ஜிய அஹதன் மின்கும் அமலுஹு, எவரையும் அவரின் நற்செயல் சொர்க்கத்தில் ஒருபோதும் சேர்த்து விடாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க செய்யக்கூடிய நற்கர்மங்கள், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், தான தர்மங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எந்த ஒரு நற்செயலுமே உங்களை என்ன செய்யாது, சொர்க்கத்துல சேர்க்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. வலா அன்த யா ரசூலுல்லாஹ், தாங்களுமா, தங்களையுமா, நீங்களும் உங்களுடைய நற்செயலால் சொர்க்கத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா அனா, ஆமா என்னையும் தான், நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்காசாலிகள் லிஸ்ட்ல முதல்ல ஒரு நபரை சேர்ப்பதா இருந்தா யாரை சேர்க்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் சேர்க்க முடியும். அவங்க தான் இருப்பாங்க. அவங்க பக்கத்துல நம்ம போக முடியாது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் தான தர்மம் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பக்கத்துல போக முடியாது ரசூலுல்லாஹ் கிட்ட. அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல இரவு நேரங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் தஹஜ்ஜத்துல ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவாங்க. அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள், கண்ணீரை வடிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கண்ணீர் வடித்து வடித்து துஆ செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு சிரமம், ஏன் இந்த அளவுக்கு சிரமப்படுறீங்க, உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்குகின்ற அளவுக்கு சிரமப்படுறீங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டானே. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இதெல்லாம் சொன்னாதான் நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வித்தியாசம் தெரியும். நம்முடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்குன்னு தொழுது முடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சிட்டு கையேந்துவார்கள் அல்லாஹ்விடத்துல. கையேந்தக்கூடிய நேரத்துல கண்ணீர் வர ஆரம்பிக்கும். கண்ணீர் வரும், முதல்ல கண்ணை நனையும், அப்புறம் தாடி நனையும், அப்புறம் பார்த்தா தரையில ஓடுமா. நமக்கு இந்த மாதிரி என்னைக்காவது அழுது இருக்கிறோமா? அழுதுருப்போம். ஏதாவது வீட்டுல துக்க சம்பவங்கள், யாராவது மௌத்தா போனா, அது மூத்துனா வயசானவங்க மூத்தா போனா அழுகு வராது. அப்படி ரொம்ப சின்ன வயசுல மூத்தானா அதனுடைய துயரம் துக்கம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அப்ப அழுகு வரும். வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாளை மறுமையில அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நரகத்துக்கு நம்ம போய்விடக்கூடாது என்று அழுதிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் மாதிரி நம்மளால் அழுக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை கண்ணம் நனைந்து தாடி நனைந்து தரையில அந்த கண்ணீர் சொட்டு விழுங்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க, கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு. நாம என்ன நிலையில் இருக்கிறோம்? இஷாவுக்கு வரமாட்டிருக்கிறோம், ஃபஜ்ருக்கு வரமாட்டிருக்கிறோம். சரி, இரவு தொழுகை, ரமலான்ல ஒரு மாசம் இரவு தொழுகை, அதுல நம்முடைய நிலை எப்படி இருக்கு? ஆலிம்ஷா பக்கரா ஆரம்பிச்சுட்டாரு. அப்பா பக்கராவில் ஓதுறாரு, இது கண்டிப்பா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறோம், பின்னாடி உட்காந்துடுறோம். அப்படிதானே? பின்னாடி உட்காந்துருவாங்க. இளவட்ட பிள்ளைங்க கூட பின்னாடி உட்காந்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆலிம்ஷா ருக்குவுக்கு போகும்போது வந்து சேருவாங்க. டபட பட படம் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும், இன்னும் ஒரு போர்ப்படை வீரர்கள் வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். வந்து அப்பதான் சேர்றது.
லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் வணக்க வழிபாடு விஷயத்துல. நம்ம அதுக்கு ஆன்மா சொல்ல முடியல, கால் வலிக்குது, எல்லாம் நிக்க முடியல, எவ்வளவு நேரம் ஓதுறாரு, முடிப்பாருன்னு பாக்குறோம், முடிக்கவே மாட்டிருக்காரு. ஐநா போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு சும்மனா போயிட்டு இருக்கு. அது கூட எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் பயங்கரமான கூட்டமா இருக்கும். அப்படி போக என்ன ஆயிடும், 2வது 10 ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் மீண்டும் லாஸ்ட் அந்த ஒற்றைப்படையில வந்து நிற்போம். இதான் நம்முடைய நிலை. ரசூலுல்லாஹ் டெய்லி என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க. இப்படி கண்ணீர் சிந்தி துஆ செய்றாங்க ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பதான் கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க அப்படி. அப்ப ரசூலுல்லாஹ் ஒத்த வரையில பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறான், அந்த இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானா இருக்கு நான் பிரியப்படுறேன். அப்தன் ஷக்கூரா, என் இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானா இருக்கணும், அதுக்கு தான் ஆயிஷாவே இப்படி நான் தொழுறேன் அப்படிங்கிறான். பயம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுல ரசூலுல்லாஹ் மிஞ்ச யாரும் இல்லை. நாமெல்லாம் சொல்லுவோம் நானா தக்குவாதாரி, அது பேச்சுதான். உண்மையிலேயே பயப்படணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, பல கட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வுக்கு அதிகமா அஞ்சுகிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களை விட நீங்க அஞ்சுறீங்களே, இந்த அச்சத்தை விட அதிகமா நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பெர்ஃபெக்ட், பக்கத்துல நிக்கவே முடியாது. அந்த தூதரே சொல்றாங்க, ஏன்பா நானே என்னுடைய அமலால உள்ள போக முடியாது சொர்க்கத்துக்குள்ள, அப்ப எப்படி போக முடியும்? அங்கதான் ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பி ரஹிமா, ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையால் அவனுடைய அருளால் என்னை அரவணைத்துக் கொண்டால் தவிர நானும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதுங்க ரசூலுல்லாஹ். முடிஞ்சுதா? அப்ப நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? முதல்ல அவனுடைய ரஹ்மத் நமக்கு வேணுங்க. அவன் நம் மீது கருணை பார்வை பார்க்க வேண்டும், அவன் நம் மீது அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அதனால வணக்க வழிபாடு செய்யாம இருந்துடலாமா? அதுவும் கூடாது, செய்யணும். ரசூலுல்லாஹ் நமக்கு ரோல் மாடலா இருக்கிறாங்களே, எப்படியெல்லாம் அவங்க வணங்கினாங்க. அப்ப இதுல ஏன் இது நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருள் தான் மிக டாப், ரொம்ப சிறந்தது. அவனுடைய அருள் இல்லாம ஜெயிக்க முடியாது மறுமையில. அப்படிப்பட்ட அருட்கொடைகளை சொரியக்கூடிய, அப்படி அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புனிதமிக்க ரமலானுடைய மாதம். இதை முதல்ல விளங்குங்க. அருள் வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ரமலான் மாதத்தின் முதலாவது இரவு வந்து விட்டால், ஃபர்ஸ்ட் டே, முதல் நைட், முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும் முரண்டு பிடிக்கும் ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள். இப்ப கேட்கலாம் நீங்க ஒரு கேள்வி, எல்லா ஷைத்தானும் விலங்கிடப்பட்டானா அப்போ எல்லாருமே நல்லவன் ஆயிடுமே? சில பேர் நோம்பல கூட பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல, தொழுவ மாட்டாங்க, தூங்கியே கழிப்பாங்க, வீண் பேச்சு பேசி கழிப்பாங்க, வாயில் நோம்பு இருக்கும், ஆனா எந்த இபாதத்தையுமே இருக்காது. அப்ப அப்பெல்லாம் என்ன, எல்லா சைத்தானும் கிடையாது. முரண்டு பிடிக்கும் ஜின்கள், சில சைத்தான்கள் கட்டப்படுகிறார்கள். பாவம் செய்யக்கூடிய நிலையில சைத்தான், அவன் தூண்டக்கூடிய சைத்தான் இருப்பான். அதிகமான சைத்தான்கள் கட்டப்படுகிறார் என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சைத்தான்களும் முரண்டு பிடிக்கும் ஜின்களும் விலங்கிடப்படுகின்றனர், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. விளங்குதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, அடைக்கப்படுகின்றன, அவற்றில் ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை. இந்த ரமலான் மாசத்துல ஒரு வாசலும் திறக்கப்படுறதில்லை. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அவற்றில் ஒரு வாசலும் அடைக்கப்படுவது கிடையாது. சொர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிடறான். என்ன புரியணும்? வா, சொர்க்கத்தை நோக்கி வா, உனக்கு வாய்ப்பு தரேன். இந்த ரமலானுடைய மாசத்துல என்னுடைய அருள் வாசல்களை உனக்காக நான் திறந்து வச்சிருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போது ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் சொல்லுவார், நன்மையை தேடுபவனே முன்னேறி வா. இந்த ரமலான் இரவுல சொல்லப்படுமா, நன்மையை தேடுபவனே முன்னேறி வா, தீமையை தேடுபவனே
பாவங்களை தடுத்துக்கொள் என்று அறிவிக்கின்றனர். அப்போது கவனமா கேளுங்க, அல்லாஹ்வால் பலர் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் நினைச்சான், நிறைய பேரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுவிக்கிறான். இவ்வாறு ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நடைபெறுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த ரமலான் மாசத்தை ஒத்த அடைஞ்சி அதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரமலான்ல கூட தொழ மாட்டியா, ரமலான்ல கூட நோன்பு வைக்க மாட்டியா, இந்த நேரத்துல கூட அல்லாஹ்ட்ட நீ பாவ மன்னிப்பு தேட மாட்டியா என்று ஒரு நிலை இருக்கா இல்லையா? இப்படி இல்லாதவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். வெயிட்டுங்க, ரமலான் மாசம் வெயிட்டான மாசம், சாதாரண கடந்து விட வேண்டாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அந்த வார்த்தையுடைய வெயிட்ட பார்க்கணும். முதல்ல எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நம்பிக்கையோடு நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இதை முதல்ல வேணும் வரணும். எப்ப நம்முடைய பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்துல செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நோன்பு பிடிக்கிறதுனால. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ரமலானுடைய அந்த தாத்பரியத்தை விளக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். 33வது அத்தியாயம் 35வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லுவது ரொம்ப சூட்டபிளா அமையும். இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத் ஒல் மூமினீன ஒல் மூமினாத் ஒல் கானிதீன ஒல் கானிதாத் ஒஸ் சாதிகீன ஒஸ் சாதிகாத் ஒஸ் சாபிரீன ஒஸ் சாபிராத் ஒல் ஹாஷிஈன ஒல் ஹாஷியாத் ஒல் முத்தசத்திகீன ஒல் முத்தசத்திகாத் ஒஸ் சாயிமீன ஒஸ் சாயிமாத். நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்கள் பெண்கள், உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், ஒல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் ஒல் ஹாஃபிலாத், தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வذாகிரீன் அல்லாஹ கஸீரன் வذாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகிய இவர்களுக்கு அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, இவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை வழங்குகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மன்னிப்பு தான். ரமலான்ல நாம நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த நோன்பை நாம் நோற்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நோன்பு ஒரே ஒரு நோன்பு அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் ஒரு நோன்பு நோக்கிற ஒரு நோன்புக்கு அல்லாஹ் என்ன கூலியை தரான்? சபீன ஹரீஃபா, ஏறத்தாழ 70 ஆண்டுகள் பயண தொலைவுக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் அவருடைய முகத்தை அப்புறப்படுத்துகிறான். 70 ஆண்டு பயண தொலைவுங்க, ஒரு நோன்புக்குங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. அப்ப இந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து ரமலானில் இன்ஷா அல்லாஹ் அடி எடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய அருட்கொடையை நமக்கு தரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல அடி எடுத்து வைப்போம். என்ன தலைப்பு சொன்னோம்? இப்போ என்ன தலைப்புல? ரமலான். மாஷா அல்லாஹ், கவனமா கேட்டிருக்கிறீங்க. ரமலானின் ரகசியங்கள். அது என்ன ரமலானின் ரகசியங்கள்? எல்லாமே பரகசியம் தான்.
ரகசியம் ஒண்ணு இல்லை. ஆனா அதை சில பேர் ரகசியமாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல உள்ள ரகசியத்தை உணராம இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு எதற்கு? ஒரு கேள்வி. நோன்பு பிடிக்கிறோம்ல, இந்த நோன்பு எதற்கு? நான் கேட்கிறோம், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நோன்பு பிடிக்கிறோமா? நோன்பு எதுக்கு பிடிக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம அர்ப்பணிக்கிறதுக்காக. நீங்க சொல்லுங்கம்மா. சரி, இதை கேட்கறத சொல்றோம். சொல்லுங்க. நோன்பு வைக்கிறோம்ல, நீங்க ஒரு 10 வருஷமா வச்சிருப்பீங்களா நோன்பு? எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? பெண்கள்ல சொல்லுங்க யாராவது. இறையச்சவாதி. வேற எப்படிமா? சரி, அது ஒண்ணு. அல்லக்கும் தத்தக்கும் இறையச்ச. வேற என்ன சொன்னீங்க? சரி, ஓகே. சரி, ஓகே. சரி, கடமையாக்கப்பட்டிருக்கு. அதான் அல்லக்கும் தத்தக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். இது ஒரு காரணம். குர்ஆன்ல ரெண்டு தான். சரி, இவங்க ஒரு காரணம் சொன்னா பசியின் கொடுமையை படம் படைத்தவர்கள் புரிவதற்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உலக காரியம். ஆமா, இதெல்லாம் வேற வேற காரணம். ஆனா உண்மையான காரணம் சொல்லிட்டீங்க. ஒன்னு குர்ஆன், ஒன்னு என்னது? குர்ஆன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரெண்டாவது இறையச்சமுடையவன் ஆவதற்கு. இந்த ரெண்டு தான். இதுல உள்ள ரகசியத்தை தான் இப்ப பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். சரி, ஓகே. அதனால ஏன் நோன்பு வைக்கணும் அப்படின்னா, இந்த குர்ஆன்ல தான் நீ எப்படி வாழணும்ன்ற எல்லா சட்டத்திட்டையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த குர்ஆன்ல தான் நினைச்சிருக்கிறான். உங்களுடைய உள்ளத்துல என்ன நோய் இருக்கோ அதுக்கு மருந்து எங்க இருக்கு? எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மனக்கவலை, சங்கடங்கள், துயரங்கள், தீர்வே இல்லையா? குர்ஆன்ல இருக்கு. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எதுக்கு தீர்வில்லை குர்ஆன்ல? அடே, அப்படிப்பட்ட குர்ஆனை உங்களுக்கு நாம நினைச்சிருக்கிறோம், உங்களுக்கு தந்திருக்கிறோம். சூரா பக்கரால 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். இந்த ரமலான்ல தான் நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை நாம் அருள் இருக்கிறோம். எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் என்ன செய்யுங்க? அதில் நோன்பு வையுங்கள். இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் காரணம். சரி, குர்ஆன் ரமலான் அதிகமான தொடர்பு, அப்படிதானே? ரமலான் வந்துட்டுனா குர்ஆனோடு அதிகமான தொடர்பு. நான் 30 ஜுஸை கண்டிப்பா இந்த தடவை 3 தடவை முடிப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா? இந்த ரமலான்ல 30 ஜுஸை 3 தடவை குர்ஆன் முடிப்போம் அப்படியே பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளான் பண்ணலையா? எந்த பிளானும் பண்ணலையா? இல்ல. ஒரு தடவை முடிப்போம் ஒண்ணு. வேற யாரும் இல்லையா? அங்க ஒருத்தன் தூக்குறாங்க. சரி, நீங்க முடிப்ப. சரி, ஏன்னா குர்ஆனை ஓதுனா நிறைய நன்மை கிடைக்கும், அப்படிதானே? சாதாரண நேரத்தில் ஓதுவதற்கும் ரமலான்ல ஓதுவதற்கும் அதிகமான நன்மை. ஓதுவோம். சரி, ஓகே. அன்புக்குரியவர்களே, இதுல என்ன ரகசியம் தெரியுமா? ரமலானின் ரகசியம் சொன்னா இல்லையா? இந்த குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கா நமக்கு. இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கு? ரமலான்ல மட்டும் தொடர்புல இருக்கிறோமா, அல்லது அடுத்த ரமலான் வரைக்குமா, அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய தருவா இருக்கே இல்லையா, அது வரைக்குமா? இதான் விளங்கணும். முதல்ல குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை அரபியில ஓதுவோம், குர்ஆனுடைய அந்த மூல அந்த விளக்கத்தை நம்முடைய தாய்மொழி தமிழ்ல விளங்கி படிக்குவோம். குர்ஆனை படிப்பதை நாம் விட்டுவிடக் கூடாது. ரமலான்ல எப்படி குர்ஆனை தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அந்த தொடர்பை இன்ஷா அல்லாஹ்
கடைசி வரைக்கும் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வச்சவங்கள உங்களை யாராலும் வழி எடுக்க முடியாது. ஷைத்தான் வெறுண்டு போயிடுவான். ஆஹா, இவர் குர்ஆனோடு அதிகமான தொடர்புல இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு யார் வெறுண்டு ஓடுறா? இன்னைக்கு நம்ம வீடுகள்ல குர்ஆன் சத்தமாக ஓதப்படுகிறதா? சத்தம் கேட்குது, சீரியல் சத்தம் கேட்கிறது, நாடகங்கள் சத்தம் கேட்கிறது, காமெடி ஷோக்களுடைய சத்தங்கள் கேட்கிறது, சினிமா பாட்டுகளுடைய சத்தங்கள் கேட்கிறது, கிரிக்கெட் மேட்சுடைய சத்தங்கள் கேட்கிறது. குர்ஆனிய சவுண்டு டேப் ரெக்கார்டலையோ அல்லது நாமளோ உட்கார்ந்து சத்தம் போட்டு ஓதுவதோ அல்லது வீட்டுக்குள்ளேயே ஓதுவதோ இருந்தா பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில எங்க குடும்பம் இருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ், அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம். உங்க புள்ள வழி தவற மாட்டான். ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? அல்லாஹ்வே ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். நல்ல கவனமா கேட்கணும். 59வது அத்தியாயம் 21வது வசனம். இப்ப நான் அந்த வசனத்தை சொன்ன உடனே நீங்க தமிழ் அர்த்தம் சொல்லிடுவீங்க. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பயத்துல கட்டன்னு சொல்லிட்டாங்களா? இந்த குர்ஆன் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல, நபியே இந்த குர்ஆனை நான் ஒரு மலையின் மீது அருளி இருந்தால், நான் ஒரு மலைக்கு இந்த குர்ஆனை நான் அருளி இருந்தால் அந்த மலை எனக்கு பயந்து பணிந்து பிளந்து விடுவதை நீர் காண்பீர். பயந்துருமா, வெடிச்சு சிதறிடுங்க அல்லாஹ். அந்த குர்ஆனைத்தான் உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த குர்ஆனை? மலையே பயந்து வெடிச்சு சிதறி இருக்கும், பிளந்து விட்டுரும். அப்படிப்பட்ட குர்ஆனை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இது ஃபர்ஸ்ட். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு தொடர்பை என்னைக்குமே நாம் துண்டித்து விடக்கூடாதுங்க. இப்ப கூட பயான் பண்றோம்ல, கேட்கும் போது என்ன செய்வோம்? பயபக்தியோட இருப்போம். கேட்டு வாசலை தான் தாண்டுவிய, எல்லாமே மறந்து போயிடும். சுன்னத்துலு சொன்னாங்க, ஃபசாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்திலாம் நீங்க குர்ஆனோடு எப்பொழுதுமே தொடர்பு இருந்தீங்கன்னா அந்த குர்ஆன் உங்களை வழி நடத்தும். இன்ஷா அல்லாஹ் ஓதுவங்க. இன்ஷா அல்லாஹ் ஒதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்கள் வீடுகளில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, ஞானத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். ஓதுவோம் குர்ஆன் எடுத்து இன்ஷா அல்லாஹ். குடும்பத்தோடு உட்கார்ந்து ஓதுவோம். அதுதாங்க வெற்றி. உங்க புள்ள தவற மாட்டான். இன்னைக்கு எத்துணை தாய்மார்கள் தந்தைமார்கள், என் புள்ள தொழுவ மாட்டிருக்கிறா, என் புள்ள போதைக்கு அடிமையா இருக்கிறா, என் பிள்ளைக்கு பள்ளிவாசுடைய வாடையே இல்ல, ஹய்யா அலஸ்ஸலான்னு அழைக்கிறீங்க, ஹய்யா அலல் ஃபலான்னு அழைக்கிறீங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அழைக்கிறீங்க, தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கிறீங்க. என் பிள்ளைய நான் எத்தனை தடவை எழுப்பினாலும் எழும்ப மாட்டிருக்கிறானே, அவனுக்கு தொழுகை விட துப்பட்டாதான் பெருசா இருக்குது. அலிம்சா ஒரு நல்ல மதரசாவை பார்க்கிறீங்களே என் பிள்ளை சேர்க்கிறதுக்கு என்று எத்துணை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளையுடைய நிலை குறித்து வருந்துகிறாங்க தெரியுமா? ரமலான் நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. ரமலான் எப்படிப்பட்ட ரமலான் தெரியுமா? அது உங்களை இறையச்சவாதியா மாற்றக்கூடிய ஒரு பாடசாலை. உங்களை என்ன செய்யும்? இறையச்சவாதியா மாற்றக்கூடிய ஒரு பாடசாலை ரமலான். சாதாரண கடந்து போயிடாதீங்க. அதுக்கு குர்ஆன் எடுத்து படிங்க இன்ஷா அல்லாஹ். தமிழ படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க ஒவ்வொரு வசனங்களும் எப்படி தெரியுமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். நானும் படிக்கணும், நீங்களும் படிங்க. படிக்க படிக்க நம்முடைய ஈமான் அதிகரிக்குங்க. நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ஈமான் குறையுதா கூடுதா? ஈமான் எப்படி இருக்கு? குறையுதா கூடுதா? சில பேர் கூடலாம், சில பேர் குறையலாம். ஆனா அதிகமான பதில் திரும்ப வரும், குறையுதுதான் சொல்லுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே பாய். வணக்க வழிபாட்டுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கையால் யார் தெரியுமா?
அவர்களுக்கு என்னுடைய பெயரை சொன்னால், என்னுடைய பெயரை சொன்னா அவங்க உள்ளம் அப்படி ஒரு லைட்டா ஒரு ஆட்டம் காணும், நடுங்கும். அல்லாஹ் என்று சொன்னாலே மூமின்களுடைய உள்ள நடுங்குங்கிறான். அவர்களுக்கு என்னுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் வஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் மென்மேலும் அதிகரிக்கும். ஈமானை அதிகரிக்கக்கூடிய செயல் என்னதுங்க? குர்ஆனை ஓதுறதுங்க. எத்தனை தடவை முடிக்கிறது? எல்லாம் அதே தானே. சலிப்பு வருமா? சலிப்பு வராது. நமக்கு ஒரு கால் என்ன செய்யாது, குர்ஆனை ஓதும் பொழுது சலிப்பு வரவே வராது. நீங்க எந்த நெருக்கடியிலையும் சரி, மன குழப்பத்தில் இருக்கிறீங்க, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு, என்னடா இப்படி ஒரு நெருக்கடின்னு ஒரு நெருக்கடி இருக்கு, ஆளாவீங்களா இல்லையா? அப்ப நீங்க குர்ஆன் எடுத்து தனியா உட்கார்ந்து இறைவனுடைய வேத வரிகளை எடுத்து படிச்சு பாருங்களேன், அப்படியே எல்லாமே இறங்கிடுங்க, எல்லாமே மாறிடும். அந்த பவர் குர்ஆனுக்கு இருக்குங்க. அப்படிப்பட்ட குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல மட்டுமில்ல, நம்முடைய உடல்ல இருந்து உயிர் தொண்டைக்குழி அடையுமா இல்லையா, அது வரைக்கும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். திருமறை குர்ஆனை தமிழில் படிப்போம், அரபியில படிப்போம். நம்மிடத்தில் எத்தனையோ பேருக்கு அரபி கூட இன்னைக்கு ஓத தெரியாது, ஓத தெரியாது, கஷ்டப்படுறோம், ஓத தெரியலையே வருத்தப்படுறோமா இல்லையா? இந்த நிலை நம்முடைய நிலையா இருக்குது. அப்போ திருமறை குர்ஆன் இறங்கினதுனால தான் அல்லாஹ் நோம்ப கடமையாக்கி இருக்கான். அந்த திருக்குர்ஆனோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் வைராக்கியம் கொண்டு படிங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்ல நான் தமிழாக்கத்தை முழுவதும் முடிக்க போறேன், அரபியிலையும் ஓதுவேன், தமிழ்லையும் படிப்பேன், விடமாட்டேன். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க பரகசியம் ஆட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது என்ன? தக்குவா, இறையச்சம். நோன்பு உங்களை என்ன செய்யும்? தக்குவாதாரியா மாத்தும். உண்மையிலேயே தக்குவாதாரி ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ரமலான்ல பள்ளிவாசல் நீங்க பார்க்கணுங்க, ஜெகஜோதியா இருக்கும். ஆட்களின் வருகை, அந்த நெருக்கம், நெருக்கடி அப்ப அப்படியே சந்தோஷமா இருக்கும். இந்த ரமலான் முடியணும், கஷ்டமா இருக்கும். எப்படி இந்த ரமலான், எப்படி பள்ளிவாசல் இருந்தது இருக்கா இல்லையா? இப்ப வராங்க அல்லாஹ்வுடைய கிருபையால ரமலான்ல எல்லாருக்குமே தக்குவா வந்துரும். பள்ளிவாசல்ல மழைக்கு கூட ஒதுங்காதவங்க வந்துருவாங்க. பெரும் பாக்கியம் அது. ஏன்னா அந்த நோம்பு உங்களை தள்ளும். தக்குவா. ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், சரியா? நேரம் இல்லை. ஒரு போட்டி ஒன்று வச்சோம், எழுத்து திறனாய்வு போட்டி ஒன்று வச்சோம், அதுக்கு பரிசு வர கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தக்குவாக்கு எப்படி தக்குவாவை நம்ம ஆவரம் பாருங்களேன், தக்குவாதாரி ஆவரம் பாருங்களேன். இப்போ நோம்பு 13 மணி நேரம் 14 மணி நேரம், சில நாடுகளில் ரொம்ப நேரம் கூட இருக்கலாம். சூரியன் அந்த ஃபஜ்ர் நேரம் இருக்குல்ல, ஃபஜ்ர் நேரத்தில் சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறோம். சரியா? உண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இவ 13 மணி நேரம் தாகத்தோடும் பசியோடும் இருக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறோம், தனியா வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது யாருமே இல்லை, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கிறோம். வீட்டில் பலகாரம் எல்லாமே இருக்கும். இப்பவுமே நீங்க எல்லாம் லிஸ்ட் போட்டிருப்பீங்க, அப்படிதானே? கட்லெட்டுக்கு என்ன வாங்கணும், அந்த சோமோஸுக்கு என்ன வாங்கணும், ரோல் வாங்கியாச்சா, சம்சா ரோலை போடு, அம்மா கடப்பாசியை போடலையே, கடப்பாசியை போடு. அது என்னது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சரியான டிஷ்ஷு. ஒரு வீட்டில் நோம்பு திறக்க போறதா இருந்தா பார்க்கணுமே, வைட்டா இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகல, எல்லாமே இருக்கும், வீட்டில் தான் இருக்கும். தனியா மேப்படியா மாட்டி இருக்கிறான். ஒரு 3 மணிக்கு பசி, எல்லாம் வீட்டில் இருக்கும். உங்க வீட்டில் தான் சாப்பாடு, வேற வீட்டில் இல்லை. தண்ணிலாம் இருக்கும், ரெஃப்ரிஜரேட்டர்ல குளிர்ந்த பானத்தெல்லாம் வச்சிருப்போம். தாகம் வேற எடுக்கும். எடுத்து ஒரு ஜூஸ் எடுத்து அப்படி குடிச்சிட்டு வச்சிருக்கலாம்ல. முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா யாராவது செய்யுமா? எவனும் செய்ய மாட்டான். எந்த முஸ்லீம் செய்ய மாட்டான். அம்மா இல்ல, வாப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். பசி, நாக்கு வேற வறண்டு போய் கிடக்கு. அப்ப எடுத்து குடிக்கலாம். மாடி ரப்பு பார்த்துட்டு இருக்கிறானே, அவனுக்கு தெரிஞ்சிருமே. நம்ம வீட்டு பானங்க, உங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்து நீங்க குடிச்சா நான் ஏதாவது கேட்பனா? கேட்க மாட்டோம்ல.
என் வீட்டு தண்ணியே நான் எடுத்து குடிக்க மாட்டேன். யாருக்காக? அல்லாஹ்க்காக. என் வீட்டு சோத்தையே நான் சாப்பிட மாட்டேன். யாருக்காக? அல்லாஹ்க்காக. என் மனைவியை நான் நெருங்க மாட்டேன் 13 மணி நேரம். அல்லாஹ்வுக்காக. மற்ற காலத்தில் எப்படி நான் நெருங்குவேன்? பாலியல் சம்பந்தமான விஷயத்தை எப்படி சேட்டை பண்ணுவேன்? அடுத்தவன் சொத்தை எப்படி நான் ஆட்டையை போடுவேன்? அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை எப்படி அபகரிப்பேன்? மாடி பயம், தக்குவா. அதான் தக்குவா. இத்தனைக்கு எங்க ஒளி செய்ய வருவோம்ல, லொகருக்கு அசருக்கு வருவோம், நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கும். எடுத்து தண்ணி எடுத்து வாய்க்கு ஒப்பளிப்போம். அப்படிதானே? வாய்க்கு ஒப்பளிக்கும் பொழுது இந்த பக்கம் ஆள் நிற்பாரு, இந்த பக்கம் ஆள் நிற்பாரு. பெரிய பாய் நிற்பாரு, இந்த பக்கம் ஒரு பெரிய ஆலிம்சா நிற்பாரு. 2 பேரும் நிற்கிறாங்களே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு இதா இல்ல. இங்க போகுது தண்ணி, இது வரைக்கும் போகுது. காரி காரி துப்பு, உம்மாடி தண்ணி உள்ள போயிடக்கூடாது. அப்படிதானே? ஒரு சின்ன நூல் இலை டிஃப்ரெண்ட். அந்த விஷயத்துக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமா இல்லையா? மாடிய ரப்புக்கு தெரிஞ்சிடும், உள்ள போயிடக்கூடாது. ஒரு சின்ன மயிரிலை சொல்லுவாங்களே இல்லையா, அதுக்கு கூட அல்லாஹ்வுக்கு பயப்படும். இந்த பயம் இன்ஷால்லா கடைசி வரைக்கும் இருக்கணும். இதாங்க ரகசியம், வேற ஒன்றும் இல்லைங்க. நீ எப்படி நோம்புவீங்க, எப்படி தானம் எது பண்ணுங்க, இதை உணராத வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இந்த தக்குவா தான் நமக்கு எல்லாமே. ரமலான்ல மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரகசியத்தை உணர்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு ஜெயித்து தருவான். ஒசீகல்லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னத்தி சுமரா ஹத்தா இதா ஜாவுஹா வ ஃபுதிஹத் அபுவாபுஹா வ கால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா ஹாலிதீன். நாளை மறுமையில ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிட்டு போவான். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எந்த கூட்டம்? தக்வாதாரி. ஒசீகல்லதீன தக்கவு ரப்பஹும், தன்னுடைய இறைவனுக்கு யாரெல்லாம் அஞ்சினார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியார்களை அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக ஓட்டிட்டு போய் சொர்க்கத்துடைய வாசல் நிப்பாட்டி வைப்பான். வாசல் திறந்திருக்கும், வானவர்கள் அதில் இருப்பார்கள். சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் மட்டும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நிரந்தரமா இருக்கக்கூடிய நிலையில இந்த சொர்க்கத்துக்குள்ள வாங்க இந்த அழைப்பார்களே, அந்த அழைப்புக்கு சொந்தக்காரர்களாக இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்றால் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய மகத்தான அருளையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய மகத்தான கூலியை நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு செயல் திட்டம் ஏறத்தாழ ஒரு 10 மாதங்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய கடைசி மாதம் இந்த பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் இதோட முடிஞ்சது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி சம்பந்தமான வரலாற்று ஒரு புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்தோம், மக்களுக்கு கொடுத்தோம். அதுலேருந்து என்ன செய்வோம், ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம், ஒரு எழுத்து தேர்வு வைப்போம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எக்ஸாம் வச்சோம். அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்வு வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு புத்தகத்தை நம்ம கொடுத்துருந்தோம். அதுலேருந்து தான் கேள்வி கேட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சுருந்தோம். உண்மையிலேயே அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்தவங்களேன் நிறைய படிப்பினைகள் நமக்கு அதில் இருக்குது, ஏராளமான படிப்பினைகள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுல நமக்கு 1-2 படிப்பினை இல்லை, நிறைய படிப்பினைகள். அதாவது நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நமக்கு முன்மாதிரி முகமது நபி. நமக்கு முன்மாதிரி யாரு? முகமது நபி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு எல்லா துறைகளிலும் இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் நினைச்சான். நமக்கு முன்மாதிரியா ரசூலுல்லாஹ் சொல்றான். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கே முன்மாதிரி யாரு? இப்ராஹிம். அதான் அங்க பெரிய விஷயம். அப்ப அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன இருக்குது? நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையை நாம் உணர்ந்தவர்களாக என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். மொத்தம் இருக்கட்டும். சரி, மொத்தம் இந்த திறனாய்வு போட்டியில் 35 சகோதர சகோதரிகள் கலந்துக்கிட்டாங்க. 35 சகோதர சகோதரிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஆண்கள், பெண்கள், அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து 35 பேர் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பெயரை வாசிக்கிறோம். கலந்து கொண்ட எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்கிறோம்? பரிசு நம்ம கொடுக்குறோம். இறுதியாக 3வது, 2வது, 1வது பரிசுக்குண்டான நபர்கள் நம்ம அழைக்கிறோம். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க? பரிசுகளை வாங்கிட்டு போங்க. பரக்கத் நிசா வந்திருக்கீங்களாமா? இதுதான் ஆறுதல் பரிசு. சரியா? வாங்கிட்டு போயிடுங்க. இவங்கள செய்தலியை கொடுத்துருங்களேன். இவங்க செய்தலியை இங்கே அங்கே நின்று கொடுத்துருங்க. சீக்கிரம் வாங்கம்மா. பரக்கத் நிசா செய்தலி போய் செய்தலி போங்க வாங்க. இந்த இதை கொடுங்க காக்கா, இந்த பேப்பரை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. பரக்கத் நிசா. அப்புறம் சகோதரி ஆயிஷா பல்கீஸ். ஆயிஷா பல்கீஸ் என்ன கொடுத்துருங்க? மார்க் வேணாம். ஆயிஷா பல்கீஸ். ஆயிஷா பல்கீஸ் பல்கீஸ் ஆயிஷா பல்கீஸ் வந்திருக்கு. வரலன்னா அப்படி ஓரம் வச்சிருங்க. DM ரஹ்மா பீவி. வரலன்னா பேப்பர் வச்சிருக்கா. ரஹிமா பீவி கொடுங்க. ரசானா. ஆமா, அதாவது இப்ப அறிவிச்சோம்ல, இந்த 4 பேரும் வந்து லேட்டா பேர் கொடுத்தாங்க. ஒரு லிமிட் ஒன்று வச்சிருந்தோம். இந்த நைட்டுக்குள்ள நீங்க பேர் கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு அறிவிப்பு போவதனால மறுநாள் தானே பண்ணாங்க. அவங்க வந்து லாஸ்ட் அன்னைக்கு தான் பேர் கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்க என்ன செய்யல, நம்ம பரிசு வட்டத்துல சேர்க்கல. எழுதுற எல்லாத்துக்கும் பரிசுக்கு நடிப்பில் அவங்களுக்கு போயிடுச்சு. சரியா? அடுத்து வாங்க ரம்ஜான் காக்கா. வாங்க ரம்ஜான் காக்கா. SM அபுல் ஹசன். SM அபுல் ஹசன் வரலன்னா முடிச்சுங்க. BM அகமது ரியாஸ். அபூபக்கர் ஷஃப்வான். அபூபக்கர் சஃப்வான். முகமது புகாரி. முகமது புகாரி. கலீல் காக்கா வாங்க. கலீல் காக்கா. காதர் முஹைதீன்.
ஜஸாக்குமுல்லாஹ் காதர் முஹைதீன், காதர் சுலைமான், கொடுத்துருவோம். உட்கார் சார். இது கூட காட்டலாம் காக்கா. அப்பா அப்பா இந்த லைவ் காட்டுங்க. அப்படி இங்க நின்று காட்டு, இங்க நின்று காட்டு, நீ காட்டு. காதர் சுலைமான். அப்புறம் அப்துல் ஹமீத், அப்துல் ஹமீத் வாங்கம்மா. அப்ப கொஞ்சம் பரிசு எடுத்துக்கணுமா, பரிசு எடுத்துக்கணும். இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி. முகமது இர்ஃபான் வரல. அப்துல் ஹசன், அபுல் ஹசன், முகமது இர்ஃபான் வரல. எம்ஏ அபுல் ஹசன். அடுத்த நுஸ்கிக்காக வாங்க. விடுவான். அப்புறம் முகமது ஆசிஃப், ஆஃபிக், அப்புறம் கலீல் அகமது. அடுத்து கமருதீன் வாங்க. கலீல் அகமது, சயீத் அலி. அப்பா வாங்க. சயீத் அலி வாங்க. நீதான் நீங்க வாங்க, பரிசு வாங்க. அவங்களும் எழுதுனாங்க. அதாவது இந்த வயசுல என்ன செய்யறாங்க, படிச்சு நல்ல அழகா எழுதியிருக்கிறாங்க, நிறைய மார்க் எடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். முகமது தாரிக், தாரிக், தாரிக். சரி, ஓகே. அப்புறம் யாரு கொடுக்க வைக்கலாம்? வேற யாரு? நீங்களே கொடுங்க. கதிஜா ரஹமத், கதிஜா ரஹமத் வந்திருக்கீங்களாமா? கதிஜா ரஹமத், கதிஜா ரஹமத் வந்தா வாங்கிடுங்க. சாபிரா பர்வீன், சாபிரா பர்வீன். வாங்க வாங்க, வராங்க வராங்க வராங்க. மெய்தீன் ஃபாத்திமா, மெய்தீன் ஃபாத்திமா. கொடுங்க. சாபிரா பர்வீன், மெய்தீன் ஃபாத்திமா. நாங்க மெய்தீன் ஃபாத்திமா நீங்களாமா? கொடுங்க. ஃபர்சானா, ஃபர்சானா. ஷேக் நுஸ்கி வாங்க. நுஸ்கி காக்கா. சாபிரா பானு, சாபிரா பானு. முஹியுத்தீன் அப்துல் காதர், முஹியுத்தீன் அப்துல் காதர். வேற யாரும் பரிசு கொடுக்குமா? சொல்லுமாங்க, சொல்லுமாங்க. மர்சூகா, மர்சூகா, மர்சூகா. வரேன். அப்புறம் சரி, பஷீருக்காக ஏங்க நீங்க ஒரு நிமிஷம். இது அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆயிஷா சித்திகா, ஆயிஷா சித்திகா. ஆயிஷா முஃப்லிஹா, ஆயிஷா முஃப்லிஹா. ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறீங்க. யார் யார் வேற யாருக்கா? வேற யாரு கொடுப்போம்? இருங்க இருங்க இருக்கட்டும். பஷீருக்காக கொடுக்குறாங்களா? ஷேக் சுலைமான், ஷேக் சுலைமான் காக்கா. நீங்க கொடுங்க காக்கா. அடுத்து நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க கொடுங்க காக்கா. புரிய மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. கொடுங்க காக்கா. நீங்க கொடுங்க. நீங்க காக்கா உட்காருங்க. காக்கா புரிய சொல்றது கேளுங்க.
4 தான். ஆமா சமீரா வாங்கம்மா, சமீரா. அப்படியே குடும்பம் சமீரா வந்திருக்கீங்களாம்மா? ஃபாத்திமா ஃபத்தீனா, ஃபாத்திமா ஃபத்தீனா, ஃபாத்திமா ஃபத்தீனா. எஸ்எம்பி ஆதிலா, எஸ்எம்பி ஆதிலா, எஸ்எம்பி ஆதிலா, மாஷா, எஸ்எம்பி ஆதிலா. ரைட், சரி, ஓகே. இப்போ இவ்வளோ பேரும் எக்ஸாம் எழுதுனாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதுக்குள்ளே வரலை. சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு நம்ம அறிவிக்கிறோம். இதில் 3வது இடத்தை பிடித்த சகோதரி எஃப் ஜவாஹிரா வந்திருக்கீங்களா? வரலை, சரி, ஓகே, வச்சிருங்க. அடுத்து பரிசை வந்து கிளைத்தலைவர் சம்சுகாக்கா வழங்குவாங்க. 2 பரிசும் கொடுத்துருங்கக்கா. 2வது இடத்தை பிடித்த சகோதரி ஹமீதா, அவங்களும் வரலையா? தந்தை பெயர் மீரா தம்பி, மீரா தம்பி, ஹமீதா அவங்க ஒய்ஃபா? மாஷா அல்லா. இந்த செகண்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் இது இதுவா? இது 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 இதா இதான் காக்கா கொடு. செகண்ட் பிரைஸ் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். உள்ள என்ன இருக்குமோ தெரியலையே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆவல். இந்த பரிசை இப்படி ஆசைப்படுறோம்னா அல்லாஹ் தரக்கூடிய பரிசை நினைச்சு பாருங்க. முதல் பரிசு சகோதரி சனூஃபர், நீங்க கொடுத்துருங்க. பரிசு எல்லாத்தையும் சேர்த்தா இது ஓபன் டு ஆல். கொடுங்க. மாஷா அல்லா. சரி, கட் பண்ணு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. கட் பண்ணிங்கப்பா. அன்புக்குரிய கட் பண்ணிங்க. ஃபினிஷ்.